இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்ல நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கடைசி நாள், அதாவது எதோட இந்த ரெனோவேட்டிங் எமோஷன்ஸ் சீரீஸோட கடைசி பார்ட்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ எந்த எமோஷன் பத்தி பார்க்க போறோம்னா லோன்லினஸ், தனிமை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது போல இருக்கும், மனிதர்களால நிரம்பி இருக்கிறது போல இருக்கும், நிறைய காரியத்தினால நிரம்பி இருக்கிறது போல இருக்கும். ஆனா நீங்களும் தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப காலியா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது யூ வில் ஃபீல் லைக் அன் அவுட்காஸ்ட். நீங்க ஒதுக்கப்பட்டவர் போல நீங்க உணர்வீங்க. எல்லாரும் உங்களை சேர்த்துக்காம, உங்களை அப்படியே எந்த ஒரு காரியத்திலயும் உங்களை என்ன சொல்லுவாங்க, இன்வால்வே பண்ணாம இருப்பாங்க. அப்படியே இன்வால்வ் பண்ணா கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு தனிமை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர் ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல இப்படி தனிமையா ஃபீல் பண்ணாலுமே, உங்களுக்கு எவ்வளோ நெருக்கம் இருந்தாலுமே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாமா இருக்கேன். ஐ ஆம் யுவர் எவர்லாஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. நானே உனக்கு நித்தியமா இருக்கேன். ஐ வில் பி வித் யூ ஃபார் எவர். நான் உன்னை விட்டு விலகவே போறதில்ல. நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க போறேன், தாயா இருக்க போறேன், தகப்பனா இருக்க போறேன், சகோதரா இருக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. யார் உங்களை கைவிட்டு போனாலும் தேவன் உங்களை கைவிட போறது இல்ல. லோன்லியா இருக்கிறீங்களா? நீங்க இதே குறித்து யோசிச்சு ஒரு பாயிண்ட்ல நீங்களே உங்க வாழ்க்கைய பார்த்து பட்டுக்கிறீங்க. செல்ஃப் பிட்டிக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை திக்கற்றவளாக விட போறதில்லை, நான் உன்னை ஆர்ஃபனா விட போறதில்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு எல்லாமா இருப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன், நீ நெருக்கமான பாதையில இருக்கும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு எல்லாமாக இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் அப்படி சொல்லும் போது நம்ம தேவையில்லாம ரீசன்ஸ் கொடுக்காம அந்த தனிமையை தேவன் இடத்துல நம்ம கொண்டு போவோம். தேவன் உங்களை அவரோட அன்புனால நிரப்புவார். அண்ட் யூ நோ வாட், இனிமே உங்க லைஃப்ல நீங்க தனிமையா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஜெபத்தை செய்வோம். சங்கீதம் 25:16-17 வரைக்கும் இந்த தனிமைக்கானது. சங்கீதம் 25:16-17 வரைக்கும். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாக்குலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். சோ சங்கீதக்காரன் நீங்க ஜெபிக்கிறார். அதே போல இந்த சங்கீதத்தை வச்சு நீங்க ஜெபிங்க. அதுக்கான ப்ராமிஸ் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஐசாயா 41:10 வாசிக்கலாம். ப்ராமிஸ் என்ன? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் என்ன? ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படியே 13-14 நம்ம வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு எனும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சோ நம்ம பயப்படவே தேவையில்ல. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன்னு. சோ அந்த சங்கீதம் 25 நம்ம வாசிச்சது போல ஜெபிங்க. ஐசாயா ஆண்டவர் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ப்ராமிஸை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை ஒருபோதும் விட்டு விலகவே போறதில்ல. He is your everlasting. அவரே உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். வாங்க இப்ப ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். முதலாவது இந்த ரெனோவேட்டிங் எமோஷன்ஸ் ஆண்டவரே, இந்த சீரீஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமா வைத்ததுக்காக நன்றி. எங்களோட ஒரு எமோஷன்ஸை நீங்க ரெனோவேட் பண்ணதுக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் இந்த தனிமை என்ற ஒரு காரியத்தை உங்க பாதப்படியில வைத்துட்டோம். நாங்க தனிமைப்பட்டவர்கள் இல்லை, ஏன்னா நீங்க எங்களோடு இருக்கிறீர். நீர் நித்தியத்தின் தேவன், எங்களோடு அப்பா எப்பொழுதும் இருக்கிறீர் ராஜா. எங்களோட கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறீர். தாயாக, தந்தையாக, சகோதரராக எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்மை விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Have a great day. Remember, you are not alone because Jesus is with you.